ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியில் நியூ இயர் ஆஃபர் கொடுப்பாங்க இல்லையா, அதாவது கோல்டு காயினுக்கு நோ வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர் அன்னைக்கு இது மார்னிங் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி கோல்டு காயினுக்கு நோ வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி இயர் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 days வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. நியூ இயருக்கு வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயுமே நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஈவினிங் ரேட் திரும்ப அப்டேட் ஆகிருக்கு. நான் ரொம்ப டிக்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணேன், பட் வந்து எகெயின் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் போட்ட போஸ்ட் வந்து டெலீட் பண்ணிட்டேன். கம்மி ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, பட் ரொம்ப கம்மியாகிற மாதிரி தெரியல. அதனால நிறைய பேர் வந்து சீட்டு பே பண்ணுறவங்க இவங்கெல்லாம் ப்ரிடிக்ஷன் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்னு தான் டெலீட் பண்ணேன். இன்றைக்கி அதாவது December 31, 2025 ஈவினிங் கோல்டோட ரேட்டு 12,395 ரூபாய் இருக்குது. நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதாங்கிறது நைட்டு கூட இப்போ சொல்ல முடியல. நாளைக்கு மார்னிங் வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு மார்னிங் வந்து நீங்கள் காயின் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரேட்டும் கம்மியாக இருக்குது. நோ வேஸ்டேஜ் ஆஃபரில் வாங்கும் பொழுது இன்னமுமே நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி யாரும் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண வேண்டாம். கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது வரைக்கும் எங்களுக்கு வரல அப்படின்னு தான் சொல்கிறாங்க, பட் ஆஃபர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலை. நாளைக்கு காலையில் வந்து கண்டிப்பாக நோ வேஸ்டேஜில் வந்து கோல்டு காயின்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஜிஆர்டியில் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். நாளைக்கு பார்த்துட்டு நாளைக்கு ஆஃபர் இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னாலும் நீங்கள் வந்து ஷாப் போயிட்டு ரேட்டை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நாளைக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ரேட்லேயே நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம டிஜி கோல்டு ஸ்டார்ட் பண்ணோம், கோல்டு காயின் சேவ் பண்ணோம், மந்த்லி ஸ்கீம்ஸ்லலாம் வந்து ஜாயின் பண்ணோம். பட் ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதால் நிறைய பேர் வந்து நிறைய சேவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணியிருந்தீங்க, ஒரு 2-3 மெயில். இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். ஸோ 2026 வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2026 கண்டிப்பாக நம்ம வந்து சேவிங்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்று நீங்கள் சில்வர் பார் வாங்கலாம், இல்லைனா மில்லிகிராம்ஸில் கூட நீங்கள் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா பண்ணலாம். இல்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் டிஜி கோல்டில் கூட கொஞ்சம் அமௌண்ட் வந்து நீங்கள் நாளைக்கு ஓப்பன் பண்ணி போடலாம். ஓப்பன் பண்ணவங்க ஆல்ரெடி ஓப்பன் பண்ணவங்க மினிமம் ஒரு 100 rupees நீங்கள் வந்து போடலாம். இல்லைனா ஓப்பன் பண்ணாதவங்க நியூ டிஜி கோல்டு கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி தீபாவளி ஆஃபர் வந்து எப்போ அவைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா November 8 வந்து தீபாவளி வருது. அப்போது ஜான்வரி மந்தில் நீங்கள் சீட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நவம்பரில் வந்து நமக்கு 11 months கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நீங்கள் தீபாவளி ஆஃபரோடு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜான்வரியில் வந்து சீட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நவம்பரில் முடியும், அப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி எல்லா வருஷமுமே கோல்டுக்கு சில்வர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ கிராம்ஸ் வாங்குறீங்களோ அவ்வளோ கிராம் கொடுத்தாங்க. பட் இந்த வருஷம் பாதியிலே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சில்வர் ரொம்ப டிமாண்ட் ஆனது ப்ளஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆனது எல்லாத்தையும் வச்சு ஆஃபரை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. பட் ஆஃபரை அவங்க ஸ்டாப் பண்ணாலுமே அதுக்கு ஈக்குவலண்ட்டான அமௌண்ட்டை வந்து பில்லில் வந்து லெஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. இப்படி சில்வர் ஆஃபர் கொடுக்கலன்னா கூட வேறு ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அண்ட் தீபாவளிக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் தீபாவளி ஆஃபரோட பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சீட்டு ஜாயின் பண்ணாதவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜான்வரியில் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சேவிங்ஸ்னு இல்லை, நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட்டாக இருக்கணும். எனி சேவிங்ஸ் வந்து இந்த நாளைக்கு நியூ இயரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்கள் நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு நீங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கோல்டோ சில்வரோ ரெக்கரிங் டெபாசிட்டோ இல்லை உண்டியல் சேவிங்ஸோ ஏதோ ஒன்று பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர் வந்து ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் நாளைக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில்வர் ரேட் வந்து இன்னும் கம்மியாகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் ஒரு டிப் வந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கி சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரொம்ப டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகுது, சடனாக வந்து ரொம்ப டவுன் ஆகுது. அந்த மாதிரி இருக்கிறதால ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கும் வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்போ கம்மியாகுதோ நீங்கள் ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 200 rupeesன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா
200 ருபீஸ் வரும்பொழுது உங்களால் ஒரு 10 கிராம் வாங்க முடியுமோ 20 கிராம் வாங்க முடியுமோ அந்த மாதிரி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுங்கள். ஒரே டைமில் பல்காக வாங்காதீங்க. எகெயின் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கும்போது அது ஆவரேஜாக வந்து ஈக்குவல் ஆகிடும். அதனால் கோல்டாக இருந்தாலும் சில்வராக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேவ் பண்ணுங்கள். இந்த ரேட் கம்மியானது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஆனால் நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா 13,000 தாண்டிடும், நியூ இயர் அப்போ வந்து 15,000 வந்துடும் கோல்டு ரேட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போது இன்றைக்கி ஈவினிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட் கோல்டோட ரேட்டு 12,395 ரூபா தான். நியூ இயர் அன்றைக்கி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க ஃபஸ்ட்டு டே. அதனால் இந்த டவுன் வந்து ரொம்பவே எல்லாருக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு ஒரு 13,000 ரூபாய் இருக்கும்போது வாங்கினவங்க ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக லாங் டேர்முக்கு பார்க்கும்பொழுது கோல்டு வந்து லாபமாக தான் இருக்கும். வாங்காதவங்க அமௌண்ட் கையில் வச்சுருக்கிறவங்க இந்த ப்ரைஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியலனாலும் டிஜிகோல்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேவ் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தங்கமயில், பீமா, ஜிஆர்டி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்த ஷாப்பில் வந்து நமக்கு ஆஃபர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்தளவுக்கு தங்கமயில், பீமா, போத்தீஸ் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ஜிஆர்டி தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்க தான் வந்து நிறைய இனிஷியல் டேஸில் இருந்து ரொம்ப நாளைக்கு வந்து 7% பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஜிஆர்டி தான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. அதுதான் வந்து பெனிஃபிட்ஸ் அதிகமாகவும் இருக்குது. ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு நியூ இயர் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் கண்டிப்பாக போடுறேன். வீடியோவாக நான் ஷேர் பண்ணலனாலும் இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயும் நான் சொல்கிறேன், கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் அப்டேட் பண்ணுறேன். அது பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.